மேல ஒரு மக்களுக்காக உழைக்கணும், அந்த சுய நோக்கம், சுயலாபம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். அது இருந்தால் தான் ஒரு அளவுக்கு அவங்களால அரசியலில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா அரசியலில் இருக்காங்க. ஷோ கூட ஒத்துக்கிட்டார். ஷோ கூட அப்படியே சொன்னார், சிஎம் ஆகிறதுக்கு வந்து எல்லா தகுதியும் வந்து அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அவர் அரசியல் இருக்கார் அப்படின்னு. அதான் ஷோ சொல்கிறது பெரிய விஷயம் தான் அவர் சொன்னது. மற்றவங்களை பற்றி நான் பேச முடியாது. இல்லை சரி, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலி தான் உங்கள் நீங்கள் மிஸ்ஸஸ் குழந்தை அப்படி. அப்புறம் மிஸ்ஸஸ் வந்து கிருத்திகா உதயநிதி வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, காப்பிரைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் ஆகி 2002 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் ஆச்சு. அப்புறம் சன் வந்து இன்பன் உதயநிதி, அவர் வந்து 3.5 years ஆச்சு. இப்போ தான் ப்ளே ஸ்கூல் போயிட்டுருக்காரு. இப்போதைக்கு அவர் வந்து குருவி ரசிகர். அப்பப்போ என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அவர் அந்த ரசிகர் இருக்காரு. நீங்கள் உங்கள் சன்னிக்கிட்ட உங்களோட பொழுதுபோக்கு எப்படி சார்? என்னது? என்னோட மெயின் பொழுதுபோக்கே அவரோட விளையாடுறது தான். ஆஃபீஸ் விட்டால் வீட்டில் அவர் இருப்பார், மத்தியானம் நேரத்தில் தூங்கிடுவார். ஸோ அது முக்கியமான பொழுதுபோக்கே அவரோட விளையாடுறது தான். நான் அவர் எப்பவுமே அவங்க அம்மா செல்லம். அவங்க தாத்தா எப்படி? தாத்தா ரொம்ப ரொம்ப செல்லம் அவருக்கு. தாத்தாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். இப்போ தளபதினுவார் அவங்க தாத்தாவை. ரொம்ப 2 பேரும் சின்ன குழந்தைங்களாவே மாறிடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி தாத்தா வந்து ரொம்ப செல்லம். முரசொலி பணி எப்படி? முரசொலி பணி ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் வந்து எடிட்டோரியல் சைடு நான் போக மாட்டேன். நியூஸ் பக்கம் எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்பா வந்து இந்த பதவியில் இருந்தாங்க. அவங்க மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. திருப்தியாக இருக்குது. வெறும் மேனேஜ்மெண்ட் சைடு மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். இல்லை ஜாம்பவான்கள்லாம் உட்காந்த இடம் இல்லையா? ஆமாம், சிஎம். ஆமாம். இந்த முரசொலி மாறன் இருந்தது, ஒரு கலாநிதி மாறன் அவங்க, அப்புறம் தயாநிதி மாறன், அப்புறம் அப்பா இருந்தாங்க. இப்போ அந்த பதவியில் நான் வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சார் உதயநிதி சாரோட பலம் பலவீனம்? பலம் பலவீனம் நானே எப்படி சொல்கிறது? இல்லை உங்கள் இது இல்லை, திஸ் இஸ் மை ப்ளஸ் அப்படின்றது. பலவீனம்னா வந்து இந்த மாதிரி அமைதியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதான் கேட்க வந்துருக்கேன். அதுவே சில நேரம் பலம், அதுவே சில நேரம் பலவீனம். எப்படி இந்த என்ன தப்பாக நினைக்க வேண்டாம். சாதாரண ஒரு கவுன்சிலர் பதிவில் இருக்க அவங்க கூட வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க. எப்படி நீங்கள் இவ்வளோ அடக்கமும் இவ்வளோ அமைதியாக எப்படி உங்களால் எங்கே எப்படி பண்ணிட்டீங்க? எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. நான் பிறந்து வளர்ந்து கோபாலபுரம் அரசியல் அந்த நான் வந்து கெட்ட நேரத்துலையும் கூடயே இருந்திருக்கிறேன். கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் நான் வந்து அந்த ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த பர்சன்ங்கிறதுனால எனக்கு தெரியும். தாத்தா நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கும்போதும் நான் போலீஸ்காரங்க எங்கெல்லாம் கொஞ்சம் செல்ட் அடிப்பாங்க. கவர்மெண்ட் போச்சுன்னா அதே போலீஸ்காரங்க எங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ நாங்கள் வந்து அது கெட்டதையும் பார்த்துருக்கோம், நல்லதையும் பார்த்துருக்கோம். ஸோ எது உண்மை எது நிஜம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உண்மையான நிஜம் என்னென்னா அது எப்போவுமே நம்ம வந்து நம்மளுடைய உண்மையான பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எப்பவுமே இந்த வெட்டி பந்தா அதெல்லாம் இல்லாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அதுவே என்னுடைய பலம்னு நினைக்கிறேன். அப்போ அது இப்போது உங்கள் சகோதரர்கள், அதாவது இப்போது உங்கள் அப்பா அவங்க சகோதரர்கள், உங்கள் சகோதரர்கள் மட்டும் நீங்கள் காலகிரி சார் பசங்க அந்த இது உங்களோட நட்புறவுகள் இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது என்னென்னா துரை இருக்காப்புல, துரைலாம் வந்து நான் வந்து முன்னாடி ஸ்கூல் லீவ் தான் மதுரைக்கு தான் போவேன். அதில் பெரியப்பா வீட்டில் தான் போய் தங்குவோம். அங்கே அவங்க, அப்புறம் 5 பேர் செல்வி, அப்புறம் என்னோட சிஸ்டரு, அப்புறம் இங்கே தமிழ் சித்தப்பா இருக்காங்க, தமிழரசு இருக்காங்க, அவங்க சன் அருள்நிதி. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே கோபாலபுரத்தில் ஒன்றா வளர்ந்தவங்க. அவங்க அருள்நிதி ஒரு சிஸ்டர் பூங்குழலி, எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே அந்த ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருக்குமே தவிர சின்ன வயசு எல்லாருமே அதே கோபாலபுரம் வீட்டில் ஒன்றா வளர்ந்தவங்க. ஸோ அது இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகுது. இப்போ அருள்நிதி வந்து லண்டனில் இருக்காப்புல, படிக்க போயிருக்காப்புல. எனக்கு எப்படியும் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவாப்புல. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி வந்து இங்கே வந்துட்டு வெக்கேஷன் வந்துட்டு போனாப்புல. பாதி நாள் எங்கள் வீட்டில் தான் தங்கினாப்புல. அவங்க வீட்டில் தங்குறத விட எங்கள் வீட்டில் தான் தங்கினாப்புல.
ஸோ துரை வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கல்ல, எதுனாலும் கிரிக்கெட் மேட்ச் போகிறதுனா ஒன்றா போவோம், படத்துக்கு போகிறதுனா ஒன்றா போவோம், எப்படியும் வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணுவோம். எங்களுக்குள்ள இருக்க எக்ஸ்ட்ராடினரி, வெரி வெரி ஹாப்பி வித் தட். எதுனாலும் ஓப்பனாக பேசிட்டா எந்த பிரச்சனையும் வராது இல்லைங்க. இல்லை உங்களுக்குள்ளே அந்த மாதிரி கான்ட்ரஸ் வர வாய்ப்புகள் வர பண்ணுறாங்களா? அந்த மாதிரிலாம் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. நீங்கள் யாரையும் கிட்ட சேர்த்துக்கிறீங்களா அந்த மாதிரியான இதை இது பண்ணிக்கல? இல்லை, நான் 3 பேருமே எப்பவுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது எங்களுக்குள்ள எதுக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நானும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். இவங்க என்ன குருவியை பார்த்துட்டு தான் சொன்னாங்க, குருவி பார்த்துட்டு துரை வந்து நல்லா இருக்கு அப்படின்னாப்புல, அருள் வந்து சூப்பராக இருக்குன்னாப்புல. அவர் அருள் வந்து லண்டனில் போய் அங்கே ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் படம் பார்த்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா, இங்கே எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்க சார், தண்ணி கொஞ்சம் ஸ்லில்ஸ் போட சேர்த்துக்கிறேன்.